ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல ஒரு சண்டே அல்டிமேட் ஸ்டடி பிளான் தான் பார்க்க போறோம். இந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் டேக்கானது. சரிங்களா? நீங்க வந்து ஒன் டே வந்து எந்தெந்த டைம்ல என்னென்ன சப்ஜெக்ட் வந்து படிக்கலாம் அப்படிங்கிறத வந்து நான் வந்து டீட்டெயில்டா குடுத்துருக்கேன். இது உங்களுக்கு ஏத்த மாரி நீங்க வந்து என்ன பண்ணீங்க, ஆல்டர்னேட் கூட போட்டு பார்த்துங்க. சரிங்களா? மினிமம் 12 to 14 ஹவர்ஸ்க்கு வந்து நான் படிக்கிற மாரி குடுத்துருக்கேன். அதில ஃப்ரீ டைம் எல்லாமே மிங்கிள் பண்ணி தான் உங்களுக்கு வந்து குடுத்துருக்கேன். சரிங்களா? நெறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபியூச்சர்ல ஃபீல் பண்ணுவாங்க. நீங்க 11த், 12த் பப்ளிக் எக்ஸாம்ஸ் வந்து படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸா இருந்தீங்கன்னா, 12த் முக்கியமா சரிங்களா? பப்ளிக் எக்ஸாம் முடிச்ச பிறகு, ரிசல்ட் வந்த பிறகு, மார்க்ஸ்லாம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த காலேஜஸ்ல வந்து சீட்டு கிடைக்குமா? இவ்வளோக்கு வந்து கட் ஆஃப்ல கிடைக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அந்த மாரி ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு நெனச்சீங்க அப்படின்னா, முன்கூட்டியே உங்களுடைய ஸ்டடிய வந்து என்ன பண்றீங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்க. சரிங்களா? இன்னும் காலாண்டு வரட்டும், அரையாண்டு வரட்டும், பப்ளிக் எக்ஸாம்ஸ் வரட்டும், பொறுமையா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், படிச்சுட்டு இருக்கலாம்னு நெனச்சுட்டு இருக்காதீங்க. நம்ம மட்டுமே என்ன பண்றதில்ல, படிக்கிறதில்ல. நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஈவன் இப்ப பார்த்தீங்கன்னா, முன்னலாம் ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ்க்கு ஈஸியா வந்து சீட் கிடைக்கும். இப்ப ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ்க்குமே என்ன பண்றதில்ல, கிடைக்கிறதில்ல. அங்கேயும் வந்து என்ன பண்றாங்க, கட் ஆஃப் இது எல்லாமே பார்க்குறாங்க. சரிங்களா? நீங்க நினைக்கக்கூடிய கோர்ஸ் இது எல்லாமே படிக்கணும் அப்படின்னா, இப்பலேருந்தே ஸ்டார்ட்டிங்க படிச்சுருங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, மார்னிங் 5:00லேருந்து ஈவினிங் 10:00 வரைக்கும் டைமிங் போட்டு குடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மேத்ஸ் சரிங்களா? சாப்டர் 1 எது ஃபர்ஸ்ட்டு சாப்டர் முடிச்சிட்டீங்கன்னா, செகண்டு ஆர் எனி ஒன் சாப்டர் நீங்க வந்து என்ன பண்ணீங்க, சூஸ் பண்ணீங்க. இதில டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா, 5 AM டூ 7 AM வந்து குடுத்துருக்கோம். மேத்ஸுக்கு சாப்டர் 1 அண்ட் 2 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருக்கோம். 11த்துக்கும் அப்லோட் பண்ணியிருக்கோம். 12த்துக்கும் அப்லோட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல கேட்டது. அதோட பிளேலிஸ்ட்டோட லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். சரிங்களா? 12த்தா இருந்தீங்கன்னா 12த்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ்க்கு ஒரு பிளேலிஸ்ட்டும், பயாலஜி, பாட்னி அண்ட் சுவாலஜிக்கு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். 11த்தா இருந்தீங்கன்னா 11த் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. சரிங்களா? அதில செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதோட வீடியோஸ் எல்லாமே இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க பியூர் சயன்ஸ் ஸ்டூடண்ட்ஸா இருந்தீங்கன்னா, பாட்னி வந்து செலக்ட் பண்ணி படிக்கலாம். அல்லது உங்களுக்கு எது கொஞ்சம் மார்னிங்ல நான் படிச்சா அ நல்லா ஃபீட் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களோ, இல்ல எந்த சப்ஜெக்ட்ல ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கலையோ, அத வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நான் பாட்னி குடுத்துருக்கேன். 5 AM டூ 7 AM. ஏன்னா, மேத்ஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து இது இருக்காது. சப்போஸ் நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயன்ஸ் இந்த மாதிரியான சப்ஜெக்ட் வந்து விட்டிருந்தா, நீங்க அதுக்கேத்த மாரி ஆல்டர்னேட் பண்ணி போட்டுங்க. இங்க பார்த்தீங்கன்னா, பிரேக் வந்து நான் 7 டூ 9 குடுத்துருக்கேன். மார்னிங் சாப்பிட்டு, இல்ல குளிக்கிறோமா குளிச்சுட்டு, அது ரெஃப்ரெஷிங்காக குடுத்துருக்கேன். இதில நீங்க எதனாச்சும் ஆல்டர் பண்ணிக்கலாம். இல்ல சார் எனக்கு 8 டூ 9 1:00 போதும் அப்படின்னா, இத வந்து 2 1/2 மாத்திங்க. சரிங்களா? 2 1/2 மாத்திங்க. இதுவும் வந்து என்ன பண்றேன், 2 1/2 மணி நேரமா மாத்திங்க. சரிங்களா? அதுக்கடுத்து ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா, பிசிக்ஸ் வந்து குடுத்துருக்கேன். சாப்டர் 1 நம்ம எல்லா சப்ஜெக்ட்டுமே குடுத்துருக்கோம். முக்கியமான கொஸ்டின். அதோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க்ல தரேன். நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். மினிமம் எல்லா கொஸ்டினும் படிக்க முடியலனாலும் 2 மார்க், 3 மார்க் கம்ப்ளீட் பண்ணுங்க. அல்லது 3 மார்க், 5 மார்க்ஸாவது என்ன பண்ணுங்க, கம்ப்ளீட் பண்ணுங்க. நமக்கான இருக்கிற டைமிங். சரிங்களா? அது 9 டூ 11:00 வரைக்கும் குடுத்துருக்கேன். 2 ஹவர்ஸ் 1 ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணீங்க, 10 நிமிஷம் ரெஃப்ரெஷ் எடுத்துக்கங்க. சரிங்களா? அந்த ரெஃப்ரெஷிங் டைம்ல மொபைல், ஃபோனு அதெல்லாமே அதிகமா பார்க்காதீங்க. கன்டினியூவா நம்மளோட டைம குளோஸ் பண்றோம். சரிங்களா? அதுக்கடுத்து 11 டூ 11:30 வந்து நான் பிரேக் 1/2 அன் ஹவரே உங்களுக்கு வந்து குடுத்துருக்கேன். நீங்க அதுக்கேத்த மாரி மாத்திக்கலாம். எனக்கு 1/4 மணி நேரம் போதும், இல்ல 10 நிமிஷம் போதும் அப்படின்னா, நீங்க அத மாத்திக்கலாம். அதுக்கடுத்து 11:30 டூ 1:30 கெமிஸ்ட்ரி குடுத்துருக்கேன். அது சப்ஜெக்ட் வந்து உங்க விருப்பம். அதே மாரி இங்கேயும் சாப்டர் 1 வந்து என்ன பண்ணியிருக்கேன், குடுத்துருக்கேன். நான் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 2 முடிச்சிட்டீங்கன்னா 6, 7 இது எல்லாமே இருக்கு. மிட் டெர்முக்கான போர்ஷனு. நீங்க அத கூட என்ன பண்ணலாம், படிக்கலாம். இது வந்து 2 ஹவர்ஸ் குடுத்துருக்கேன். அதுக்கடுத்து மதியம் லஞ்ச் பிரேக் பார்த்தீங்கன்னா, 1:30 டூ 3:00 வரைக்கும். நான் சாப்பிட்டு நீங்க தாராளமா ரெஸ்ட் எடுங்க. தூங்குற மாரினா தூங்குங்க. சரிங்களா? ஃப்ரீயா இருங்க. நமக்கு வந்து ஒரு சில ஸ்டூடண்ட்ஸ்லாம் ஃபுல் டே ஃப்ரீ இருக்குன்னு நெனைப்பாங்க. நீங்க வந்து ஃபியூச்சர்ல கஷ்டப்படக்கூடாதுன்னு நெனச்சீங்கன்னா, இப்ப வந்து ஏன்னா மார்க்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். மார்க்ஸ் இல்லாம நம்ம எதுவுமே பண்ண போறது கிடையாது. அதனால மார்க்ஸ் முக்கியம். அதுக்காக கொஞ்சம் பேரண்ட்ஸுக்கு வந்து கஷ்டம் குடுக்கக்கூடாதுன்னு நெனச்சீங்கன்னா, கொஞ்சம் இப்பயே படிச்சீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அதனால இத வந்து நீங்க பிரேக் டைமா எடுத்துங்க. அதுக்கடுத்து பயாலஜி பார்த்தீங்க அப்படின்னா, 3 டூ 5 வரைக்கும் குடுத்துருக்கேன். சரிங்களா? மதியம். இங்க 1+1 அப்படின்னா, பாட்னில ஒரு லெசன், சுவாலஜில ஒரு லெசன் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா, பாட்னில பெருசு, சுவாலஜில வந்து சின்னது. சரிங்களா? அதனால 2 லெசன் நீங்க வந்து கம்பேர் பண்ணி கூட படிக்கலாம். சுவாலஜி லெசன இப்ப முடிக்கிறதுக்கு ஒரு 1 ஹவரே போதுமானதா இருக்கும். பாட்னில தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் தேவைப்படும். சப்போஸ் நீங்க எது கூடயாவது ஆட் பண்ற மாரினாலும் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்து லாங்குவேஜ் அண்ட் சுவாலஜி, பியூர் சயன்ஸ் சுவாலஜி அவங்களுக்கு வந்து ஒரு லெசன் குடுத்துருக்கேன். 3 டூ 5 சரிங்களா? பியூர் சயன்ஸ பொறுத்தவரைக்கும் நீங்க இது கூட இன்னொரு லெசன் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா
ஸ்டார்ட்டிங்கிறதுனால ஒரு லெசன் கம்ப்ளீட் பண்ணா கூட போதும். அதுக்கடுத்து சப்போஸ் நீங்க வந்து தமிழ், இங்கிலீஷ் படிக்க விருப்பப்பட்டா, இந்த 1 ஹவர்ஸ் வந்து தமிழ், இங்கிலீஷ்க்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. இல்ல எனக்கு வந்து தமிழ், இங்கிலீஷ் தேவையில்ல அப்படின்னா, நீங்க வந்து என்ன பண்ணீங்க, உங்களுக்கு ஏத்த மாரி ஆல்டர்னேட் பண்ணீங்க. இங்க பார்த்தீங்கன்னா 7 டூ 8 குடுத்துருக்கேன். 8 டூ 9 இங்க பிரேக் ஹவர் நடுவுல போடல. சரிங்களா? நீங்க வந்து 8 டூ 9 வந்து பிரேக் எடுத்துங்க. அதுக்கடுத்து 9 டூ 10 இது இப்படி படிச்சாலே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 14 மணி நேரத்துக்கு உங்களுக்கு வந்து இருக்கும். சரிங்களா? ஈவினிங் பார்த்தீங்கன்னா, இங்க 5 டூ 7:00 வரைக்கும் பிரேக் வந்து குடுத்துருக்கோம். நீங்க வந்து விளையாடுற மாரினாலும் விளையாடலாம், ரெஸ்ட் எடுக்கிற மாரினாலும் எடுத்துக்கலாம். அது யுவர் சாய்ஸ். உங்களோட சாய்ஸ். இல்ல நான் அதையும் படிக்கிறேன் அப்படின்னாலும், உங்களோட விருப்பம். அதுக்கேத்த மாரி நீங்க மாறுங்க. டைமிங் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். சரிங்களா? இது எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் வந்து இது வந்து ஓரளவுக்கு அ இதா இருக்கும். சரிங்களா? நான் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிச்சேன்னா, எந்த மாதிரியான டைமிங் வந்து ஷெட்யூல் போடணும், அந்த டைம் தான் குடுத்துருக்கேன். நான் போட்ட டைமிங் தான் குடுத்துருக்கேன். அது வந்து நான் ஒரே மேஜரா படிப்பேன். சரிங்களா? காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு. உங்களுக்கு டிஃபரெண்ட் மேஜர்ஸ் குடுத்துருக்கேன். 6 சப்ஜெக்ட்டும் படிக்கல. எனக்கு 2 போதும், 3 போதும்னா, அதுக்கேத்த மாரி நீங்க வந்து டைமிங் வந்து என்ன பண்ணி வச்சுங்க, மாத்தி வச்சுங்க. இது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தமிழ், இங்கிலீஷ் படிக்க விருப்பமா இருந்தா, அத வந்து கம்ப்ளீட் பண்ணீங்க. இல்ல சார் நான் வந்து மேஜர்ல அதிகமா கான்சன்ட்ரேட் பண்ண விரும்புறேன். தமிழ், இங்கிலீஷ் எக்ஸாம் டைம் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறனாலும், உங்களுடைய சாய்ஸு. மோஸ்ட்லி ஈஸியா தமிழ், இங்கிலீஷ்லாம் ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கும் கன்டினியூவா டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ன பண்ணுங்க, படிங்க. வீக் டேஸ்ல உங்களுக்கு வந்து ஸ்டடி பிளான் வேணும்னாலும் சொல்லுங்க. ஸ்கூல் ஒர்க்கிங் டைம தாண்டி மத்த இது எந்த டைம்ல படிச்சா நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். அ எந்தெந்த டைமிங்ல என்னென்ன படிக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இதோட பிடிஎஃப் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா, அ எந்த அளவுக்கு நீங்க கமெண்ட் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு நான் வந்து பிடிஎஃபோட லிங்க் வந்து ஷேர் பண்றேன். நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணாம தான் ஜாயின் பண்றேங்க. சேனல் லிஸ்ட்ல இது எல்லாமே. நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல தரேன். நீங்க வந்து ஜாயின் பண்றேங்க. நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் அதில வந்து உங்களுக்கு நான் வந்து என்ன பண்றேன், ஷேர் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா, நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோல முக்கியமான கொஸ்டின்ஸ் சரிங்களா? 11த் அண்ட் 12த்துக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம முக்கியமான கொஸ்டின் சாப்டர் 1 அண்ட் 2 அப்லோட் பண்ணிட்டோம். அது எல்லாமே பிளேலிஸ்ட் இருக்கு. நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துங்க. தேங்க் யூ ஆல்.